செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாள் பணிந்தோம் போற்றி. வணக்கம். கன்னி ராசிக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா 6வது ராசி, சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். இந்த கன்னி ராசியில் பிறந்துட்டாலே நல்ல ஒரு அறிவாற்றல், பேச்சு திறமை, எதையுமே முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒருத்தங்களை பார்த்தாலே கணக்கு போட்டுக்கிறது, அவங்க இந்த மைண்ட் செட்டில் தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். ஏன்னா புதன் தான் அறிவுக்கு அதிபதி. அவருடைய ராசியில் பிறந்திருக்கிறதுனால அந்த தன்மை இயற்கையிலேயே கணித அறிவு, கம்ப்யூட்டர் அறிவு இது எல்லாமே இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஜூன் மாத கிரக நிலைகள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கா இல்லை பாவகிரகங்களுடைய பார்வை விழுகுதான்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு விழுகுது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்குறார். இது ஒரு நல்ல அமைப்புனே சொல்லலாம். எப்பவுமே கன்னி ராசிக்கு, அதாவது ஜென்ம ராசிக்கு சுபகிரகங்களுடைய பார்வை விழுகிறது ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். யோகம் நடக்குதோ இல்லையா, அது ஒரு பாதுகாப்பு. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்க மாட்டீங்க. உடல் ஆரோக்கிய விஷயங்கள் நல்லா இருக்கும். சந்திரன் தான் மனோகாரகன், எண்ண ஓட்டத்துக்கு காரகன். அப்படிங்கிறதுனால அந்த குருவுடைய ஒளி விழுகும்போது மனசு தெளிவாக இருக்கும். எண்ண ஓட்டங்கள் குழப்பம் இருக்காது. ஏதாவது பாவகிரகங்கள் பார்த்தா தான் இதுவா அதுவான்னு தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. மனசு தெளிவாக இருக்கும். அப்புறம் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். அதுவும் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால, கேது பகவானுடைய பார்வை விழுந்து கேது பகவான் அங்கே இருக்கிறதுனால ஜீவ சமாதிகளை போய் அதிகமாக வழிபாடு செய்வீங்க. ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். கேது பகவான் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு சன்னியாசி கிரகம், விரக்தியான கிரகம். அது ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க. ஒரு தனிமையை அதிகமாக விரும்புறதுக்கு உண்டான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான், அவர் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறத ஒரு அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். ராசியாதிபதி 6லேயோ 8லேயோ 12லேயோ மறையிறது தான் ஒரு மோசமான அமைப்பு. அவர் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல அமர்ந்து பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெறது ஒரு அற்புதமான அமைப்புனே சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஆல்ரெடி யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இன்னொரு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறது, உங்கள் ராசியாதிபதி 9ஆம் இடத்துலையே இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். எதையுமே முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். இந்த விஷயம் நடக்குன்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும். இந்த விஷயம் நடக்காதுன்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா அது நடக்காமலே போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்துவார். அப்புறம் இஷ்ட தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தந்தை வர்க்கத்தாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இருந்ததுன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது வில்லங்கங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே ரெடி ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படும். நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிகமான யோக பலன்கள் நடக்கும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு புதன் திசையோ இல்லை சுக்கிர திசையோ இல்லை சனி திசையோ நடந்ததுன்னா நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறையா நடக்கும். அந்த சூழ்நிலை, இயற்கையான சூழல் அப்படிங்கிறது 9ஆம் இடம் தான். அப்போ இயற்கையான சூழலே உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா எந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு போகிறீங்களோ அந்த விஷயம் அப்படியே நடக்கும். மன நிம்மதி ஏற்படும். ஏன்னா குருவுடைய பார்வை விழுகிறதுனால மன நிம்மதி ஏற்படும். இதுலேயும் உடல் ஆரோக்கிய விஷயங்களும் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு கெடுதல் செய்யக்கூடிய 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறது சாதகமற்ற அமைப்பு. அப்படின்னாலுமே அவர் ஜூன் 2ஆம் தேதி அவர் பெயர்ச்சி ஆயிடுவார், மேசராசிக்கு போயிடுவார். உங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற சுக்கிர பகவான் ஜூன் 13ஆம் தேதி
10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான், சூரிய பகவான், இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி வந்து 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவாங்க. 10ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து போய் ஆட்சி பலம் பெறுறது வந்து ஒரு நல்ல யோகம். தொழில் ரீதியாக வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து சனி பகவானும் வந்து நல்ல இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து நல்ல இடத்துக்கு போகிறது, 9ஆம் அதிபதி வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறது, இதெல்லாமே வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். கௌரவத்தை வந்து கொடுக்கக்கூடியது வந்து ராசி அதிபதி 10ஆம் அதிபதி தான். அவங்க வந்து பலம் பெறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு கௌரவம், புகழ் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும். அப்புறம் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறது, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது. அப்புறம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது. வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு வேலைக்காரங்க அமையிறது, வேலைக்காரங்க மூலியமாக வந்து நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிறது. கன்னிராசிக்காரங்க வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும், நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, வேலைக்காரங்க மூலிமா வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான பலன்கள் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நடக்கும். ஏன்னா யோகாதிபதிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கனாலே வந்து எந்த ஒரு கெடு பலன்களும் வந்து இருக்காது. ஏன்னா யோகாதிபதி வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு. இன்னொரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் வந்து இந்த மாத இடையில வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து போகிறார். ஜூன் வந்து 13ஆம் தேதி வந்து அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறதும் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம்தான். அப்புறம் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும். இதில் கன்னிராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அட்டமாதிபதி செவ்வாய் பகவான், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வந்து மேசத்துக்கு போய் ஆட்சி பலம் வந்து பெறார். 8ஆம் அதிபதி வந்து 8ஆம் வீட்லேயே வந்து ஆட்சி பலம் பெறார். சனி வந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக வந்து செவ்வாயை வந்து பார்க்குறார். அப்போ ஒரு சில இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து செவ்வாய் திசையோ இல்லை செவ்வாய் புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போகணும். பெரிய தொந்தரவுகள் வந்து கட்டாயம் வந்து வராது, பெரிய பாதிப்புகள் வந்து உறுதியாக வந்து வராது. சின்ன சின்ன காலில் இது ஏதாவது சின்ன அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நடக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி வந்து பலம் பெற்று உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து முழு பாதுகாப்பு, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. நல்ல ஒரு கிரக அமைப்பு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதத்தில் வந்து இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான துலா ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.